ஹாய் உறவுகளே, வெரி குட் ஈவினிங். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் சோஃபா பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. சரி, சோஃபா க்ளீன் பண்ணி பார்க்கலாம், துணி மாற்ற வேண்டாம், இன்னும் நிறையா வீட்டில் சின்ன சின்ன இது வேலை வந்துகிட்டே இருக்கா. இப்போ தான் யூபிஎஸ் மாற்றணும் இந்த மாதம். ஒரு மாதமும் 10,000 செலவு வந்துகிட்டே இருக்குதா. பழைய பில்டிங் ஆகிடுச்சி, 15 வருஷம் ஆச்சு வீடு கட்டி. அதனால் உள்ளே இருக்கிற திங்ஸும் எல்லாம் பழசாயிட்டே இருக்குது, மாற்ற வேண்டியதாக இருக்குது. சோஃபா வந்து 20,000க்கு வீடு கட்டின புதுசில் வாங்கினது. ஒன்றும் அவ்வளோ பார்த்து பார்த்து காசு சேர்த்து வச்சு இப்படி தான் வீடு கட்டணும், இப்படி தான் அதில் திங்ஸ் வைக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து வாங்கினது. அதனால் எனக்கு இந்த சோஃபாவை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு வாங்கிறதுக்கு மனசு வரல. சரி, 1250 சொன்னாங்க உறவுகளே. யாருக்காச்சும் ஃபோன் நம்பர் வேணும்னா சொல்லுங்கள், நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஃபோன் நம்பர் உங்களுக்கு கமெண்ட்டில் அனுப்புகிறேன். 1 மணி நேரம் வந்து 3 பேரும் க்ளீன் பண்ணாங்க. ரொம்ப அப்படியே புதுசு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ரெண்டாவது ஈரம் வேறு ஒரு 2-3 நாள் ஆயிரும் போல் இருக்குது. இப்போது கிளைமேட்டு க்ளவுடியாக இருக்கனால 3 நாள் ஆயிரும் அந்த ஈரம் காயறதுக்கு. ஆனால் பரவாயில்ல, 1250க்கு ஒரு 80% சோஃபா க்ளீன் ஆயிடுச்சு. புதுசு மாதிரி ஆயிருமோ அப்படின்னு நினச்சேன், அப்படி ஆகலை. ஆனால் டஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்குது, அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துருச்சு. எனக்கு பிடிச்சிச்சு. ஓகே, 1250க்கு இவ்வளோ தான் அவங்க பண்ண முடியுமாச்சு. அதனால் வந்து பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் சோலியூரியன்ஸ், யாருக்காச்சும் சோஃபா க்ளீனிங் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், இந்த அக்கா நம்பர் நான் அனுப்புகிறேன். அவங்கள்ட்ட கேட்டுட்டு நல்லா பண்ணி கொடுத்தாங்க 1 மணி நேரம். இந்த கையில் வந்து வெல்க்ரோ தெரியுதுல்ல, அது நான் தான் இந்த சோஃபா 2வது தடவை சர்வீஸ் பண்ணும்போது துணியை ஃபுல்லாக மாற்றி ரெக்ஸின்லாம் மாற்றினேன். அப்போ வெல்க்ரோ கொடுத்து மேலே ஒரு பிட்டு துணி அதை நான் துவைக்க போட்டிருக்கேன் உறவுகளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.